ஹாய்ங்க. இன்னும் என்ன சமையல் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெஜ் ரைஸுங்க. கரெக்ட் பேர் என்ன தெரியாதுங்க. நான் வேலை முடிஞ்சு வந்த உடனே சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்னா, நான் இந்த மெத்தேடை ட்ரை பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். வந்தோடனே பசி ஆறுறதுக்கு பெஸ்ட் சாய்ஸுங்க. ஆரம்பிக்கலாமா? பெரிய சட்டியாக எடுத்துருக்கிறேன். சட்டி சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் ஜீரகம் போட்டிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டிருக்கிறேன். கறிவேப்பிலை போட்டால் தாங்க சமைச்ச மாதிரி ஃபீல் வரும். அதனால தான் போட்டிருக்கிறேன். வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டியும் பரவாயில்ல. அப்புறம் வெங்காயம் சின்ன சின்ன கட் பண்ணது, அது கூட கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு, இது ரெண்டையுமே சேர்த்துருக்கிறேன். எனக்கு பிடிச்ச காய்கறி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி பிடிக்குமோ அதை எடுத்துக்கலாம். அதுக்காக கத்திரிக்காய் வெண்டைக்காய் எடுத்துடாதீங்க. இது ப்ரொக்கோலி, பீன்ஸ் எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காய் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை போட்டுருவேன், ஏன்னா இது வேகிறது கொஞ்சம் டைம் ஆகும். இதை அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேகட்டும். ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளாடி எல்லாம் ரெடி ஆயிருங்க. இதை பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாதி வந்தால் போதும், ஃபுல்லாக வந்தால் ஒரு மாதிரி கொலன்னு ஆயிரும். மறந்துடாதீங்க. ஃபஸ்ட்லேயே முட்டையை போட்டு பொரிக்கணுமா இருந்துச்சு, மறந்துட்டேங்க. அதனால நான் இப்போ காய்கறியை ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுட்டு, அதுக்கப்புறமா இந்த ஓரத்தில் வந்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையுமே வந்து லைட்டாக கிண்டிடும். அதில் நம்ம பொடி மாஸ் பண்ணுவோம் இல்லை, அந்த மாதிரி எடுத்துருவோம். ஒன்றும் ஆகாது, பிரச்சனை இல்லை. நான் தானே சாப்பிட போகிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே இதை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ நல்லா தாங்க இருக்கும். அப்படி இல்லைனா தனியாக இந்த மாதிரி பொடி மாஸ் பண்ணி எடுத்து மாற்றி வச்சுட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து முட்டைக்கோஸ் எடுத்துருக்கிறேன், கேரட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் அன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் அந்த வெங்காயத்தாள் அந்த இதுவும் இருந்துச்சு, அதையுமா சேர்த்து போட்டுருக்கிறேன். பிடிச்ச காய்கறிங்க எவ்வளோ வேணால் போட்டுக்கலாம். மறந்துடாமல் உப்பு போட்டுருங்க. உப்பையும் போட்டு ஒரு அரை வேக்காடு அந்த ரேஞ்சில் கிண்டினா போது, ரொம்ப எல்லாம் வேக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது, கொலன்னு ஆயிரும். இந்த ரைஸ் வந்து நான் நேரத்தைக்கே வந்து எடுத்து வச்சுட்டு போனது, ஏன்னா வந்த உடனே எனக்கு சாப்பிடணும். ஏன்னா இன்றைக்கி குழம்பு வைக்க வேண்டாம், வந்த உடனே பசியாக இருக்கும். சோறு போட்டால் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிரும். அதனால் இதை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு போனேன். அந்த சோறு தாங்க இந்த சோறு. அந்த சோறை இதில் போட்டு கிண்டி உப்பு எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு கடைசியாக நான் தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி போட்டால் நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா, இப்படி ஆவி பறக்க நல்ல கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கே ஒரு வேறு லெவல் ஃபீலுங்க. நல்லாயிருக்கு நிஜமாக. இந்த மாதிரி வெஜ்ஜு ரிலேட்டடாக சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் ரொம்ப ஆரோக்கியமானது, ரொம்ப ஹெல்த்தியானது. வயசு வேறு ஆகிட்டே போயிட்டுருக்கு. இனிமேலாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஆரோக்கியமானதாக சாப்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். உங்களுக்கு ட்ரை பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும், தரமாக இருக்கும்.